ரிமோட் Hi Malini, I'm Krishnan. நான் இதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளோ அழகு. இங்க எவனும் இவ்வளோ அழகா இவ்வளோ அழகா பார்த்துக்க மாட்டேன். ஐயோ இவ்வளோ பேர் மறந்தேன். அட்டச்சா ஃபோன் இப்படியா இருக்கு. சே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஐயோ 250 மிஸ்டு காலா மாட்டான்டா. அழைப்புகளை மேற்கொள்வதற்கு உங்களிடம் சரியான ரீசார்ஜ் திட்டம் இன்னும் 2 பைசா பேலன்ஸ் இருக்கு. எப்படியும் கால் பண்ண 2 நாளைக்கு வச்சு செய்வா. சரி புக்கு படித்து முடிச்சுட்டு கூப்பிடலாம்.
ஐயோ மறுபடியும் கால் பண்ணியிருக்காளா? ஹலோ. என்ன? சாரி, எதுக்கு? ரொம்ப நாளாக நீ கால் பண்ணியிருக்க. ரொம்ப மாசமா? யா 5 மாதமா. லாஸ்ட்டு நம்ம புக் ஃபேரில் புக்ஸ்லாம் வாங்கினோம்ல, அந்த புக்ஸ்லாம் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் ஃபோன் கால்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு. என்னால் புக்ஸை கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. அதை ஃபோனை சைலண்ட்டை போட்டு புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். ஒரு மாதிரி ஜோன் அவுட் ஆகி புக்ஸ்லேயே முழுகிட்டேன். ஆனால் நீ தொடர்ந்து எனக்கு 2 மாதமாக கால் பண்ணியிருக்க. அதுக்கப்புறம் எனக்கு மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. ஆனால் நீ ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் தொடர்ந்து கால் பண்ணியிருக்க 5 மாதமா. ஆக்சுவலாக நான் ஃபோன் ஆன் பண்ணேன்னு ஃபஸ்ட்டு ஒன்று தான் கால் பண்ணேன். சரி, அதை விடு. எல்லா புக்ஸும் படிச்சிட்டியா? இல்லை, இன்னும் 3 படிக்கணும். அப்புறம் எதுக்கு இப்போ கால் பண்ண? அது வாரணமாயிரம் படம் பார்த்தேன், அதான் ஒன்று கால் பண்ணேன். வாரணமாயிரம் பார்த்தா எனக்கு ஏன் கால் பண்ணுற? பிகாஸ் ஐ எம் இன் லவ் வித் யூ. நான் கொடுத்த புக்ஸ்லாம் படிச்சியா? படித்தேன். எல்லாம் புரிஞ்சுதா? ஒரு சிலது புரியல. புரியலனா கால் பண்ணியிருக்கலாமே. என்னது? இல்லை, எனக்கு புரியல. சாரி சாரி சாரி. நாளைக்கு மீட் பண்ணலாமா? நாளைக்கு லீவ் தர மாட்டாங்க ஆஃபீஸில். ஏய் இரு, நாளைக்கு மீட் பண்ணலாம். ஏன் நாளைக்கு ஆஃபீஸ் லீவா? நாளைக்கு எலெக்ஷன். அப்படியா? அப்போ நாளைக்கு ஃபுல்லாக நான் ஃப்ரீ தான். மார்னிங்கே மீட் பண்ணலாமா? சரி, நான் ஓட் பண்ணிவிட்டு அப்படியே உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நீ ஓட் போட போறியா? ஆமாம். நான் கொடுத்த புக்ஸ்லாம் திரும்ப படி. அதில் புக்ஸில் ஓட்டு போடக்கூடாதுன்னு எதுவும் சொல்லலையே. சரி, நாளைக்கு பார்ப்போம். பாய். ஹலோ மச்சி, குரூப்பில் ஃபோட்டோ அமைச்சிரு சரியா? ஓகே மச்சான், இதுவரையும் ஓட்டே போட்டதில்லை, இப்போ என்ன புதுசா? எங்கள் அண்ணன் தான் புதுசாக கட்சி ஓப்பன் பண்ணிக்கிறாருல, அதுக்கு தான் ஓட்டு போட்டோம். எங்கள் கூட்டணியில் இருக்கிற ஆச்சும் ஜெயிக்க முதல்ல எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வரட்டும், அப்போ தெரியும். அண்ணன் தான் ஜெயிப்பாரு. பா, ரிசல்ட் வரலாம் வெயிட் பண்ண முடியாது. இரு, அப்புறம் அது வருகிறாருல, அவர் போய் கேட்கலாம். போகலாம். வாங்கடா வாங்கடா. நான் வந்துட்டு நீ எங்கே இருக்க? லேட் ஆகும் போல், நிறைய பேர் நிற்கிறாங்க எலெக்ஷன்லையா? க்யூவில். ஓ சரி சரி, நீ பிரிட்ஜ் கிட்ட வந்துரு, நான் அங்கேருந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன். சரி சரி. ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நோ, நீங்கள் எங்கள் தலைவர் தானே போட்டிங்க ஓட்டு? நோ, எங்கால் தானே ஓட்டு போட்டிங்க? நோ, ஆல்ரெடி இருக்கிற நம்மாச்சி தொடரணும், நம்மளுக்கு தானே ஓட்டு போட்டீங்க. இல்லைப்பா, நான் இருக்கும் ஓட்டு போடல. அண்ணா இன்னும் ஓட்டு போடலையா? எந்த பூத்து நீங்கள்? ஐடி ப்ரூஃப் இருக்கா? வாங்க இப்போ போகலாம் வாங்க. இல்லைப்பா, எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏன் ப்ரோ? நான் சீர்திருத்தத்தை விரும்பலை, மாற்றத்தை விரும்புகிறேன். சீர்திருத்தமும் மாற்றமும் ஒன்று தானே. சீர்திருத்தம்னா என்ன, மாற்றம்னா என்ன சொல்கிறேன் கேளுங்க. சீர்திருத்தன்றது ரோட்டில் ஒரு குழி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குழியில் செங்கலையும் சிமெண்ட்டையும் ஜல்லியும் கொட்டி அந்த குழியை மட்டும் பேட்ச் ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, அதான் சீர்திருத்தம். இதுவே மாற்றம்னா குழியே விழாத அளவுக்கு நல்ல உறுதியான சாலையாக ஒட்டுமொத்த சாலையுமே மாற்றி அமைக்கிறது தான் மாற்றம். நான் மாற்றத்தை விரும்புகிறேன். ப்ரோ, எங்கள் ஹீரோக்கு ஓட்டு போட்டு ப்ரோ, நாங்கள் சிமெண்ட்டோட போட்டு கொடுக்குறோம். இந்த ஓட்டு அரசியலுமே சீர்திருத்தத்துக்குள்ளே தான் வருது. நோ, நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றம் தான் என்ன? சமூக மாற்றம், ஒட்டுமொத்த சமூக மாற்றம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? பிரிஞ்சிருக்கும் உங்கள் சிந்தனை எல்லாம் ஒன்றாக்கணும். ப்ரோ, நாங்கள் எங்கே பிரிஞ்சிருக்கோம்? நாங்களாம் ஒன்றா தான் இருக்கோம். இல்லை, நீங்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே ஒரே பக்கத்தை சேர்ந்தவங்க தான். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உங்கள் சிந்தனைலாம் பிரிஞ்சிருக்குன்னு தான் சொல்ல வரேன். உங்கள் எல்லாருக்குள்ளேயுமே பொதுவான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு சொல்லுங்கள். ப்ரோ, நாங்களாம் ஒரே ஸ்கூலில். டேய், இவன் வேறு ஸ்கூல்ரா. நோ, நாங்களாம் ஒரே ஊர்ண்ணா. டேய், நம்ம 2 பேர் தான் ஊர், இவங்க 2 பேர் ஊருக்கு வெளியே. ப்ரோ இவன் வேறு கேஸ்ட்டு, இவன் வேறு கேஸ்ட்டு, நாங்கள் 2 பேரும் ஒரே கேஸ்ட்டு தான். இல்லை, உங்கள் 2 பேருக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குள்ளேயுமே பொதுவான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு சொல்லுங்கள். நாங்களாம் ஒரே மதம். கர்த்தரே கோவிந்தா. ப்ரோ, நாங்களாம் ஒரே இனம், தமிழர்கள். டேய், நானே தெலுங்குடா. போட ப்ரோ, கண்டுபிடிச்சிட்டேன், நாங்களாம் ஆம்பளைங்க. பாலினம் தவிர்த்து. ப்ரோ தெரில ப்ரோ, எங்களுக்குள்ள பொதுவாக எதுவுமே இல்லை. நீ என்ன வேலை பார்க்குற?
டிரைவர் ப்ரோ. நீ சூப்பர்வைசர் ப்ரோ. நீ சலூன் வச்சுக்கிறேன் ப்ரோ. நீ நான் லோடிங் மேன். நீங்கள் எல்லாருமே வேறு வேறு இடத்துலலாம் வேலை பார்க்குறீங்க, ஆனால் வேலை தான் பார்க்குறீங்க. உழைப்பு மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே பொதுவானது. உழைக்கும் வர்க்கத்துக்கு ஆதரவாக நீங்களே எப்போ பேசுகிறீங்களோ அப்போ தான் சமூக மாற்றம் நிகழும், புரட்சி வெடிக்கும். ப்ரோ நீ சொல்கிற புரட்சிலாம் எங்கள் சாத்தியமே இல்லை. ப்ரோ கொஞ்சம் பின்னாடி போங்க, இன்னும் கொஞ்சம் லைட்டாக லிஃப்ட் வாங்க. ஆ ஐயோ, எறும்பு தும்பிச்சிட்டிங்களா? அச்சோ, எறும்புகளோட உழைப்பு மிதிச்சா அது எது கடிக்க தான் செய்யும். எறும்புகளே 3 வகை இருக்குது. ராணி எறும்பு, ஆண் எறும்பு, வேலைக்கார எறும்பு, அதாவது லேபரன்ஸ். இதுங்க எல்லாமே உழைக்கிற எறும்புங்க. இந்த எறும்புகிட்ட ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது, இனம் கிடையாது. நான் அந்த கட்சிக்காரன், நீ இந்த கட்சிக்காரன்ற பிரிவினை கிடையாது. நான் இந்த ஐபிஎல் டீம் சப்போர்ட்டர், நீ இந்த ஐபிஎல் டீம் சப்போர்ட்ன்ற பிரிவினை கிடையாது. நான் இவர் ரசிகர், நீ அவர் ரசிகர் என்ற பிரிவினை கிடையாது. பொதுமை மட்டும்தான் இந்த எறும்புகிட்ட நிறைஞ்சிருக்கு. எப்பவுமே நீங்கள் மிதிச்ச எறும்பு உங்களுக்கு கடிச்சிருக்காது, ஏன்னா நீங்கள் மிதிக்கும் போது அந்த எறும்பு செத்துருக்கும். கூட இருந்த சக எறும்புங்க தான் தோழமை உணர்வோடு உங்களை எதிர்த்து கடிச்சிருக்கும். கருப்பெரும்பு கூட இருக்குது, இருந்தாலும் அந்த சிகப்பெரும்புக்கிட்ட தான் எதிர்ப்பு மனநிலை அதிகமாக இருக்குது. சிகப்பாக இருக்கனாலே நம்ம தெரியல, இயல்பாகவே இதுங்களுக்குள்ள எதிர்ப்பு மனநிலை இருக்குது. தான் உழைப்பு ஒருத்த மிதிச்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவன் உருவத்தை பார்த்தோ உயரத்தை பார்த்தோ கொஞ்சம் கூட அச்சம் கொள்ளாத அந்த எதிர்ப்பு மனநிலை இந்த எறும்புங்கிட்ட தான் இருக்குது. இந்த எறும்புங்கிட்ட இருக்க உழைப்பும் பொதுமையும் தோழமை உணர்வும் எதிர்ப்பு மனநிலையும் என்னைக்கு மக்கள் எல்லாருக்குள்ளேயும் தோன்றுதோ அன்னைக்கு புரட்சி சாத்தியம்தான் போலே. sa ni da da pa pa ma ga ri ri sa ni da da pa pa ma ga ri ri sa dhalam ku takka dhikku takka ta dhinginna tum ta ku dhanakku takka dhanakku kinnakku takka takitta jam jam ta katakku dhanakku takka dhanakku kinnakku takka takitta jam dei ta ku dhanakku jam dhanakku kinnakku jam ta tajam takka dikku kadadum ta tajam takka dikku kadadum ta tajam takka dikku kadadum sa ri sa pa ma da pa ma pa da sa ni da da pa pa ma. இந்த மணிக்கு எத்தனை கீரு? 2 செருப்பு. கோவமாக தான் இருக்குது. சரி பார்த்துக்கோ, பிரேக்கை கையில் பிடி, கால் யூஸ் பண்ணாத. ஹெல்மெட் போடு. ஹெல்மெட் போடுவா? சரி. என் மேலே இருக்க அக்கறையில் ஹெல்மெட் போட சொல்கிறேன், இல்லை போலீஸ் பார்த்தா ஃபைன் போடுவாங்க? அது உனக்கே தெரியும். போலீஸ் பார்த்தா ஃபைன் போடுவாங்கண்ணா. சங்குருதி இல்லைம்மா, அக்கறையில் ஹெல்மெட் போட சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் ஃபேஸ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஹெல்மெட் கொடு. மறுபடியும் பிரேக் அடிக்கவா? இல்லை வேணாம், இது இருக்கும்.
இந்த 5 மாதமாக நான் உங்ககிட்ட பேசாமல் இருந்த காரணமாக சொல்லி யாராச்சும் என்ன வெறுக்க சொன்னாங்களோ உங்ககிட்ட? நிறைய பேர். அப்படியா? யாரெல்லாம்? என் ரூம்மேட்டே சொன்னான். ஆ யார் ஃபோனில்? கார்த்திக். என்ன ரீசன் சொன்னா? புக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன், அதுலேயே மூழ்கிட்டேன்னு சொன்னான். ஏய் என்ன லாஜிக் இது? இதை போய் நம்புற? ஓகே, அவனே கால் பண்ணானா? ம் இவ்வளோ நாள் வராத ஞாபகம் இப்போ மட்டும் வந்துச்சாமா? சரி விடு. விடா, 5 மாசமா அவனை நினைக்கவே இல்லை. அவனை போய் எப்படி நம்புற? யார் சொன்னா அவன் என்ன நினைக்கலன்னு? நீ நினைக்கிற மாதிரி அவன் இல்லை, நான் நினைக்கிற மாதிரி அவன் இல்லை. அவன் வேற. இங்கே எதுக்கோ அடிக்டாக இருக்க பசங்களுக்கு நடுவில் அவன் புக்ஸுக்கு அடிக்டாக இருக்கான். என் பேரண்ட்ஸ் என்ன படிக்க வச்சதும் உன் பேரண்ட்ஸ் என்ன படிக்க வச்சதும் எல்லாமே நம்ம வேலைக்கு போய் நம்ம நல்லா இருக்கணும்னு தான். ஆனால் அவன் இப்போ படிச்சுட்டு இருக்கிறது இந்த சொசைட்டியை மாற்றி அமைக்கணும்னு, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும்னு போராடின லீடர்ஸை ஃபாலோ பண்ணுறான். 5 மாதமாக அவன் என்ன நினைக்கல, ஆனால் இந்த ஒட்டுமொத்த சொசைட்டியும் மாறணும்னு தான் அந்த புக்ஸில் மூழ்கியிருக்கான். நானும் இந்த சொசைட்டியில் தான் இருக்கேன். ஸோ அப்போ அவன் என்னையும் தான் நினச்சிருப்பான். புரியுதா? இவன் புரியல போ. நான் கொடுத்த புக்ஸோடு சேர்த்து என்னையும் ரொம்ப நல்லா வாங்கியிருக்க. ஐ லவ் யூன்னு சொல்லுமோனோ? சொல்ல முடியாது. அப்போ நான் சொல்லவா? கேட்க முடியாது. ஹாப்பி வேலண்டைன். சாக்லேட்டா? சரிந்தா, இந்த புக்ஸ் படி. இந்த டைரி மில்கை விட இதில் லவ் அதிகமாக இருக்கும். அப்படியா? அப்படிதான். சரி, நம்ம 2 பேர் இது சமமாக பிரித்து சாப்பிட்டுக்கலாம். என்ன கம்யூனிசமா? அறிவு. ஏய் பிரிக்காத. முன்ன மாதிரி நானும் யோசிச்சேன், அந்த சாக்லேட்ஸ்லாம் நீ தான் சாப்பிட்ணும். ஏன்? எப்படியும் இதுமாரி புக் கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் ஆல்ரெடி 2 டெய்ரி மில்க் வாங்கி 1 ஃபுல்லாக நான் சாப்பிட்டேன். இது ஃபுல்லாக உனக்கு தான். அடி பாவி. சரி சொல்லு, என்ன சொல்லணும்? இன்னைக்கு என்ன டே? அதுக்கு என்ன சொல்லவும் அது சொல்லு. முடியாது முடியாது. அப்போ நான் சொல்லவா? கேட்க முடியாது. ஹே ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லிட்டு போ. ஓய். என்ன? ஒன்றும் இல்லை. ஜெனி மார்க்ஸ். ஐ லவ் யூ மனோ. ஹே, என்ன நீ கோவமே படல? நீ கொடுத்த புக்ஸ்லாம் படித்தேன். அந்த புக்ஸ்னால உன் மேலே எனக்கு கோவம் இல்லை. நிஜமாக கோவம் இல்லையா? இல்லை. லிட்டில் பிட் கூடவா? என் மூஞ்சி பார்த்தா கோவப்பட்ட மாதிரியே தெரியுது? இல்லை, வெக்கப்பட்ட மாதிரிலாம் தெரியுது. வெக்கலாம் ஒன்றும் இல்லை. ஹே, வெக்கப்படுறடி. சரி, உன் கை கொடு. நீ ஏன் கை கேட்குறேன்னு தெரியுது. நீ யார் கோடு போடலாம் கேட்க மாட்டேன். கை கொடு. அந்த கை கொடு. ஹே, நீ ஓட்டு போடலையா? போடலை. ஏன்? என்னை எறும்பு கடிச்சிருச்சு, அதான் ஓட்டு போடலை. எறும்பு கடிச்சிருச்சு? எப்படி? ஃபோன் பண்ண கட் பண்ண தெரியாதா? ஃபோன் அன்னைக்கு புரட்சி சாத்தியம் தான் போலே. இருந்தாலும் ஓட்டு போடுறது ஜனநாயக கடமை இல்லையா? ஏயா, ஓட்டு போகிறது ஜனநாயக கடமை தான், அதை நான் மறுக்கலை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற அந்த ஜனநாயக கடமை செகண்டரி தான். அதுக்கு முன்னால் நான் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்குது. இதை முதல்ல ஜனநாயகமாக மாற்றணும். இங்கே இருக்க யங்ஸ்டர்ஸ் மொத்த பேருமே பண்ண வேண்டிய முதல் கடமை அதுதான். ஆனால் அதுக்கு பதிலாக 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வேற ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டு என்னோட ஜனநாயக கடமையை நான் பண்ணிட்டேன்னு சொல்லி பெருமிதம் கொள்வது எந்த வகையில் சமூக மாற்றத்துக்கு வழிவகுக்காது. சிறிதளவு சீர்திருத்தத்தை வேணால் கொடுக்கும். முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை மட்டும் எல்லோரும் ஆழமாக உள்வாங்கிக்கோங்க.
நீங்கள் சொல்கிற அந்த ஜனநாயகன்ற வார்த்தை இருக்குல்ல, அது ஒரு தூய்மையான தமிழ் சொல்லே கிடையாது. அது ஒரு வடமொழி கலப்பு சொல் தான். அதுக்கு சரியான தமிழ் சொல் மக்களாட்சி. மக்கள் எல்லாருமே ஜனநாயகம்ன்ற சொல்லுக்கு பதிலாக மக்களாட்சின்ற சொல்ல உபயோகப்படுத்துங்க. அது உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் எழுப்போம். அந்த கேள்விகளுக்கான பதில் இந்த சமூகத்தில் கிடைக்காத போது உங்களுடைய பதில் வெறும் ஒரு விரலை கரையாக்காம 5 விரலை மடக்கி உங்கள் கைகள் ஓங்கும். தொடர்ந்து இணைப்பில் இருப்போம், தொடர்ந்து பேசுவோம். சரிங்களா? பார்க்கலாம். கால் கட் பண்ணவே இல்லையா? ஒரு நிமிஷம். தெரியாமல் கூட மற்றவங்களோட உழைப்பை நம்ம மிதித்து உடச்சிடக்கூடாது. தெரியாமல் கூட உழைக்கிறவங்கள நம்ம நசுக்கிடக்கூடாது. தெரிஞ்சே மற்றவங்களோட உழைப்பை சுரண்டவங்களை நம்ம அப்படியே விடக்கூடாது. நாம் அவங்கள எதிர்த்து போராடணும். நாம் அவங்களை எதிர்க்கலைன்னா நாமளும் அவங்கள ஆதரிக்கிறவங்களாயிடுவோம். எதிர்ப்பு மனநிலை இல்லாதவங்களையும் நாம் மாத்திரம் லைக் சிகப்பு எறும்புகளை மாதிரி. வெயிட். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நிறைய யங் காம்ரேட்ஸ் உருவாக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு ஃபஸ்ட் நம்ம கல்யாணம் பண்ணணும். ஏன்? அதான் சொன்னேன், யங் காம்ரேட்ஸ் உருவாக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? தொடர்ந்து வாசிக்கணும், நிறைய யங்ஸ்டர்ஸை மீட் பண்ணணும், அவங்களுக்கு இதை புரிய வைக்கணும். ஓகே. Da-da-da-da-da